ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு கிராமத்தில் ஸ்ரீமடம் முகாமிட்டு இருந்தது. கிராமத்தில் பல வகையான தொழில் செய்பவர்களும், விவசாயம், பெட்டி கடை, துணி வெளுத்தல், காய்கறி கடை, டெய்லர், பால் தயிர் வியாபாரம், தோட்ட வேலை கூலியாட்கள்னு எல்லாரும் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தா. பெரியவாளுக்கு கள்ளங்கபடம் இல்லாத கிராமத்து மக்கள்கிட்ட ரொம்ப பரிவு உண்டு. அதிகமான படிப்பு, குறிப்பாக சமயக்கல்வி இல்லாட்டாலும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் தர்ம வழியில் நடக்கிறாங்கிறது தான் அதுக்கு காரணம். அதனால் அவகிட்ட எல்லாம் ரொம்ப இன்முகத்தோடு பேசுவார். தரிசனத்துக்கு ஒரு வேளாளர் வந்தார். வழக்கம் போல் பெரியவா பெயர், தொழில் எல்லாமே விசாரித்தார். சாமி, நான் ஜோசியம் சொல்லி பழைக்கிறேனுங்க. பரம்பரை தொழில், அதனால் விட முடியல. நல்ல நாள் குறிக்கிறது, கல்யாண தேதின்னு சொல்லுவேன். ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதாங்க அப்படின்னு அடக்கமாக சொன்னார். பெரியவா பிரசாதம் கொடுக்க சொன்னார். வேளாளர் பிரசாதத்தை வாங்கிக்காம சாமிக்கிட்ட ஒரு பிரார்த்தனை, ஜோசியம் கற்றுக்கிற மாதிரி தமிழில் புத்தகம் வேணும், சாமி தான் கொடுத்து உதவணும்னு கேட்டுண்டார். கும்பகோணம் ஸ்ரீமடத்திலிருந்து சில ஜோசிய புத்தகங்களை கொடுக்கும்படி அணுக்கு தொண்டர்கிட்ட சொன்னார் பெரியவா. கிராமத்து ஜோசியருக்கு கண்களில் கண்ணீர் தழும்ப ஆரம்பிச்சுடுத்து. அந்த அளவுக்கு சந்தோஷம். நான் சொல்கிற ஜோசியம் வாக்பலிதமாகணும், அதுக்கு பெரியவங்க அருள் பண்ணணும்னு நெஞ்சு தழுக்க கேட்டுண்டார். ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்த்து பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படிங்கிற பாடலையும், கடைசியில் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடு இயல்வழி அது ஆக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவார்க்கே என்ற செய்யுளையும் சொல்லு அப்படின்னு பெரியவா சொன்னார். வேளாள ஜோசியர் கீழே விழுந்து பணிந்து பிரசாதம் பெற்றுக்கொண்டார். மெய்த்தொண்டர்களுக்கும் கூட ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அறிவு செல்வமும் பொருட்செல்வமும் படைத்த எத்தனையோ பக்தர்கள் இருக்க அவளுக்கெல்லாம் கிடைக்காத பெரும் பேர் இந்த கிராமத்து வாசிக்கு கிடைச்சிருக்கே. நாடிய பொருள் கைகூடும் அப்படிங்கிற சொற்களை ஜோசியர்கிட்டேருந்து கேட்டால் மக்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவா. இவை கம்பராமாயண பாடல்கள்ங்கிறது கூட பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பாடலில் ஒரு சொல் கூட பிசகாமல் சொன்னார் பெரியவா. எப்படி பெரியவாளுக்கு தெரிஞ்சுது? பாடல்லையே ஒரு பதில் இருக்கு. சிலை ராமன் தோல்வலி கூறுவார்க்கே ஞானமும் புகழும் உண்டாம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.